ஆகியா வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. ஈஸ்வரி பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பையனுக்கு வேற ஜாதியில இருந்து பொண்ணு எடுத்துட்டோங்க. அன்னையில இருந்து பிரச்சனை தான். குழந்தை பிறந்த பிறகு அவங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க. அவளுக்கு டைவர்ஸ் வேணுமா. நாங்க சேர்த்து வைக்க கூட முயற்சி பண்ணோம். அவங்க கேக்குற மாதிரி இல்லைங்க. செலியனை ஈஸ்வரி கூட்டிக்கிட்டு வர்றாங்க. சரி சொல்றாங்க, இவன் தான் என் பேரன் செலியன். கோபி செலியனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. புரோக்கர் சொல்றாரு, இவங்க பொண்ணதான் உங்களுக்கு பார்த்திருக்கோம். செலியன் பொண்ணோட போட்டோவை பாக்குறாங்க. செலியன் கிட்டையும் காட்டுறாங்க. செலியன் கோச்சுக்கிட்டு வெளியே போயிடுறாரு. பையன் கிட்ட சொன்னாமதான் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம்னு கோபி சொல்றாரு. பாக்யா இனியா கூட வீட்டுக்கு வர்றாங்க. ராமமூர்த்தி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இது என்னோட மருமக, அவ என்னோட பேத்தி இனியா. போக்கர் கேக்குறாரு, மருமகன்னா உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்காரா? ஈஸ்வரி சொல்றாங்க, எங்களுக்கு ஒரே பையன் தான், அவன் தான் கோபி. அப்பனா உங்க தங்கச்சி பொண்ணும் பேத்தியுமா? ஈஸ்வரி சொல்றாங்க, இவங்க மாப்பிள்ளையோட அம்மா. சொல்றாங்க, இவங்க என்னோட ஒய்ஃப் ராதிகா, அவங்க என்னோட எக்ஸ் ஒய்ஃப் பாக்யலட்சுமி. எங்க அப்பா அம்மாவுக்காண்டிதான் விவாகரத்துக்கு அப்புறமும் இந்த வீட்டுல தங்கிக்கிட்டு இருக்கேன்னு கோபி சொல்றாரு. இந்த வீட்டுக்காரங்க கேக்குறாங்க, சண்டை சச்சரவு எல்லாம் வராதா? நம்மளை பத்தி யோசிச்சாதான் சண்டை சச்சரவு வரும், பிள்ளைங்களை பத்தி யோசிச்சா சண்டை சச்சரவு வராதுன்னு ஈஸ்வரி சொல்றாங்க. பாக்யா கேக்குறாங்க, இவங்கெல்லாம் யாரு? மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு விஷயம் தெரியாதா? பாக்யா, இவங்கெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க, உங்க பொண்ணதான் செலியனுக்கு பாத்திருக்கோம். குப்பி சொல்றாரு, போட்டோ எல்லாம் பார்த்தாச்சு, எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, நீயும் பாக்யா பாக்குறியா போட்டோவா? செலியன் எங்க இருக்கான் அத்தை? மேல இருக்காமா. பாக்யா செலியன் கூட பேசிட்டு கூட்டிட்டு வர்றாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்றாங்க, நல்ல நாள் நாங்க பார்த்து சொல்றோம், மாப்பிள்ளைய கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. கோபி கண்டிப்பா வர்றோம்னு சொல்றாரு. சரி சொல்றாங்க, பொண்ணு பார்த்த கையோட நல்ல நாள் குறிச்சிடலாம். ஆகியா சொல்றாங்க, எல்லாரும் என்ன மன்னிக்கணும், எனக்கும் செலியனுக்கும் இந்த சம்பந்தத்துல விருப்பம் இல்ல. கோபி சொல்றாரு, எல்லாரும் பேசி முடிவெடுத்திருக்கோம், நீ என்ன குழப்பிக்கிட்டு இருக்க பாக்யா? நீங்க பேசுனீங்க சரி, செலியன்கிட்ட பேசுனீங்களா? டைவர்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள பொண்ணு பாக்குற அளவுக்கு நீங்க எப்படி போனீங்க? பொண்ணு வீட்டுக்காரங்க எந்திரிக்கிறாங்க. டைவர்ஸ் ஆயிடுச்சுல சொன்னாங்க. ராமமூர்த்தி சொல்றாங்க, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க, கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்குமா. கோபி சொல்றாரு, இந்த விஷயத்த நாங்க புரோக்கர் கிட்ட சொல்லிட்டோமே. சார் நீங்க அப்படி சொன்னீங்களா? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு புரோக்கர் சொல்றாரு. பாக்யலட்சுமி சொல்றாங்க, உங்ககிட்ட எல்லாம் தரகர் என்ன சொன்னாருன்னு தெரியல. செலியனும் செலியனோட ஒய்ஃபும் புரிதல் இல்லாம பிரிஞ்சிருக்காங்க. அவசரப்பட்டு அந்த பொண்ணு வீட்டுல டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. நாங்க சேர்த்து வைக்கணும்னு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். செலியனுக்கு அவனோட ஒய்ஃப் கூடயும் குழந்தை கூடயும் சேர்ந்து வாழணும்னு தான் ஆசை, வேற கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை கிடையாது. நாளை சந்திக்கலாம். இன்று தாய்லாந்தின் தலைநகரம் பேங்காக். நாளை சந்திக்கலாம்.